ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரிப்போசிஷன் அதில் பாதியாக டிவைட் பண்ணிங்கன்னா ப்ரீ பொசிஷன் வருதா? ப்ரீனா முன், பொசிஷன்னா வைப்பு. அதாவது இது முன் வைப்பு சொல் அல்லது முன்னிடை சொல் என்பது பொருளாகும். இதை ஏன் இடைச்சொல் என்று சொல்லாமல் முன்னிடைச்சொல் என்கிறோம் என்றால், பெயர் சொல்லுக்கு முன் வருங்காட்டி ஆங்கிலத்தில் பெயர் சொல்லுக்கு முன் வரும், தமிழில் பெயர் சொல்லுக்கு பின்னால் வரும் இந்த ப்ரிப்போசிஷன். எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த டேபிள்ல கொடுத்துருக்கிறது தான். ஆன் த டேபிள், மேஜையின் மேல். அண்டர் த ட்ரீ, மரத்தின் கீழ். வித் ராமா, ராமனுடன். பை ராமா, ராமனால். த்ரூ ராமா, ராமன் மூலம். இந்த ரூம், அறையில். வித்தவுட் ராமா, ராமனின்றி. பெட்வீன் மவுண்டன்ஸ், மலைகளுக்கிடையில். ஃப்ரம் த ட்ரீ, மரத்திலிருந்து. இன்சைட் த ஹவுஸ், வீட்டிற்குள்ளே. அவுட்சைட் த ஹவுஸ், வீட்டிற்கு வெளியே. பியாண்ட் த ஹரிசான், அடிவானத்திற்கு அப்பால். அக்ராஸ் த ரோடு, சாலைக்கு குறுக்கே. பிஃபோர் த ஹவுஸ், வீட்டிற்கு முன்னால். பிஹைண்ட் த ஹவுஸ், வீட்டிற்கு பின்னால். ஓவர் இஸ் ஹெட், தலைக்கு மேல். எலாங் த ரோடு, வழிநெடுகிலும். நீங்கள் தமிழில் இடைச்சொல் சேர்ந்த பொருள் பெயர் சொல்லை எப்படி ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பீர்கள்? முதல் ப்ரிப்போசிஷனை எழுத வேண்டும், பின்பு நவுனை எழுத வேண்டும். இதுதான் ஆங்கிலத்தில் எழுதும் முறை. எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். த பால் லைஸ் ஆன் த டேபிள், பந்து மேஜையின் மேல் கிடக்கிறது. தே ஸ்லீப் அண்டர் த ட்ரீ, அவர்கள் மரத்திற்கு அடியில் தூங்குகிறார்கள். கோவிந்தன் கம்ஸ் வித் ஹிஸ் பிரதர், கோவிந்தன் தன் சகோதரனுடன் வருகிறான். வி சென்ட் அன் அப்ளிகேஷன் த்ரூ மேனேஜர், நாங்கள் ஒரு விண்ணப்ப பாரத்தை மேலாளர் மூலம் அனுப்புகிறோம். சுசீலா ஒர்க்ஸ் இன் த ஆபீஸ், சுசீலா அலுவலகத்தில் வேலை பார்க்கிறாள். த வேலி லைஸ் இன் between two mountains, அந்த பள்ளத்தாக்கு இரண்டு மலைகளுக்கு இடையே அமைந்திருக்கிறது. ஐ கம் ஃப்ரம் லண்டன், நான் லண்டனிலிருந்து வருகிறேன். மை மதர் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் இன்சைட் த ஹவுஸ், ரிமைன்ஸ் இன்சைட் த ஹவுஸ், என்னுடைய தாயார்